உறவுகளுக்கும் மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்கள். நம்ம போன வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா, சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்கள் யாவை அப்படின்றதுக்கு நம்ம பார்த்தோம். சிலப்பதிகாரத்துல நம்ம 3 காண்டங்களும் 30 காதைகளும் உடையது அப்படின்னு சொன்னோம். இப்ப 3 காண்டங்கள்லையும் இப்ப புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இப்ப புகார்ல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? இப்ப சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் அப்படின்றது நமக்கு தெரியும். சிலப்பதிகாரம் உணர்த்தும் 3 உண்மைகள் தெரியும். இப்ப புகார் நகரத்தோட தலைவன் தலைவி யாரு அப்படின்னா கோவலன், கண்ணகி அப்படின்னு சொல்றோம். இவங்களோட மாசாத்துவானின் மகன் கோவலன், மாநாயக்கனின் மகள் கண்ணகி. அப்ப கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் நடக்கும் பொழுது அகவை மீன்ஸ் வயது 16 கோவலனுக்கு, கண்ணகிக்கு வயது 14. கிட்டத்தட்ட இது குழந்தை திருமணம். ஆனா கிபி 2ஆம் நூற்றாண்டுல குழந்தை திருமணம் அங்கீகரிக்கப்பட்டது. இப்பொழுதுதான் குழந்தை திருமணம் என்பது இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம மறுப்பு தெரிவிக்கிறோம். இப்ப இந்த மாசாத்துவானும் மாநாயக்கனும் நினைச்சிருக்காங்க, என்னோட மகன் கோவலனுக்கும் மாநாயக்கனின் மகள் கண்ணகிக்கும் ஒரு நல்ல நல்ல திருமணத்தை முடிச்சு வைக்கணும்னு சொல்லி பெற்றோர் நினைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு செய்திய கோவலனையும் கண்ணகியும் யானை மீது ஏற்றிவிட்டு ஊராருக்கெல்லாம் செய்தியை அறிவிச்சுட்டாங்க. என்ன செய்தி அப்படின்னா, மாசாத்துவானின் மகனுக்கும் மாநாயக்கனின் மகளுக்கும் ஒரு நல்ல நாள்ல திருமணம் நடக்க போகுது. யாரு வீட்லயும் சாப்பாட செய்யக்கூடாது. 3 நாளும் எங்களுடைய வீட்டிலேயே நீங்க உணவை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மாசாத்துவானும் மாநாயக்கனும் நினைச்ச மாதிரியே கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் ஒரு நல்ல நாள்ல நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படி கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் நடக்கும் பொழுது கோவலனுக்காகவே 16, கண்ணகிக்காகவே 14. சுமார் 6 வருடங்களாக கோவலன் கண்ணகி வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இல்லற வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படின்றதற்கு நமக்கு காப்பியங்கள் சாட்சி. ஒரு இல்லற வாழ்க்கைய நல்லபடியா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கோவலன், அதே தெருவுல கோவலனும் கண்ணகியும் இருக்கக்கூடிய ஒரு தெருவில் ஆடலரசி மாதவி என்பவளும் வசித்துக் கொண்டிருக்கிறார். கோவலனை மட்டுமல்ல, இந்த மாதவி புகார் நகரில் வசிக்கக்கூடிய அனைத்து ஆடவர்களையும் நடனத்தின் மூலமாக தன் வசப்படுத்தி கொண்டவன் இந்த மாதவி. சரி, இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இப்ப சிலப்பதிகாரத்துல ஹீரோ ஹீரோயின், அதாவது கதை நாயகன் கதை தலைவி அப்படின்றவங்கள நம்ம பார்த்துட்டோம். சிலப்பதிகாரத்துல யார் வில்லன் நீங்க நினைக்கிறீங்க? சிலப்பதிகாரத்துல வில்லனாக கருதப்படுவது எது அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு அழகா நீங்க ஆன்சர் பண்ணலாங்க. சிலம்புதாங்க வில்லன், சிலம்புதான் வில்லன். அத நம்ம மதுரை காண்டத்துல பார்க்கலாம். சரிங்களா? இப்ப இந்த மாதவி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல நடனம் ஆடக்கூடிய செய்திய அவங்க அறிவிச்சிருக்காங்க. நடனத்தை பார்க்க சென்ற கோவலன் மாதவியை கண்டும் மயக்கமுற்றான் என்ற ஒரு செய்தியை நம்ம அறிகிறோம். அப்ப கோவலன் வழியாக மாதவி தன்வசப்படுத்தி ஈர்ப்பை எடுத்து கொண்டவள் கோவலனையும் தன்வசப்படுத்தி கொண்டாள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை நம்ம அறிகிறோம். இந்த மாதவியோட அம்மா சித்ராபதி என்பவள் என்ன பண்றா அப்படின்னா, கோவலன் மாதவிய பார்க்க வரும் பொழுது எல்லாம் இந்த சித்ராபதி கோவலனிடம் ஏதாவது ஒரு பொருளை அபகரித்து விட்டு தன் மகள் மாதவியை பார்க்க வழி அனுப்புகிறாள் அப்படின்ற ஒரு செய்தி நமக்கு தெரிய வருகிறது. அப்ப கோவலன் மாதவி கிட்ட பார்க்க போகும்போது எல்லாம் கண்ணகி வழியாக எல்லா பொருளையும் சித்ராபதியிடம் கொடுத்து விட்டு மாதவியிடம் சென்று விடுகிறான். அப்ப இந்த சென்று வரக்கூடிய செய்தி யாருக்கு தெரியாது அப்படின்னா, சித்ராபதி அபகரிச்ச பொருளை எல்லாம் மாதவிக்கு தெரியப்படவில்லை. மாதவி என்பவள் கோவலன் வழியாக பாசம் மட்டும்தான் வருதேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவளுக்கு பின்னாடி தெரிய வந்துச்சு சித்ராபதி அபகரிச்ச பொருளை எல்லாம் அப்படின்னு சொல்லி. காதை என்பது என்ன, படலம் என்பது என்ன அப்படின்னா, காதை என்பது பெரும் பிரிவு, படலம் என்பது உட்பிரிவு.
சிலப்பதிகாரத்தின் கடவுள் வாழ்த்து பாடல் என்னன்னு நினைச்சீங்க? சிலப்பதிகாரத்திற்கு ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் இருக்கு. என்ன பாடல் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், ஞாயிறு என்பது சூரியன், திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், சந்திரனை போற்றுதும் சந்திரனை போற்றுதும். இப்ப வந்துருங்க கதைக்கு. அப்ப கோவலன் வர்றான் ஒரு நாள் மாதேவியை பார்க்க. மாதேவியை பார்க்க வரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, கோவலன்ட்ட எந்த ஒரு பொருளுமே இல்ல, வெறும் வெற்று கையோடு மாதேவியை பார்க்க வருகிறான். வழிமறித்த சித்ராபதி பொருளை கேட்கிறாள். பொருள் இல்லாத காரணத்தினால் மாதேவியை பார்க்க அனுமதிக்காது கோவலனை புறம் தள்ளுகிறாள். கோபத்தோடு வந்த கோவலனை கண்ட கண்ணகி கேட்ட கூடிய பதில் என்ன தெரியுங்களா? கண்ணகி என்ன பதில் கேட்டிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓடி போய் 14 வயதுல இருக்கக்கூடிய கண்ணகி கேட்டாங்களாம், என்னங்க ஏதாவது பொருள் வேணுமா, நான் ஏதாவது உங்களுக்கு தரணுமா அப்படின்னு கேட்டாங்களாம். இப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இப்ப சின்ன பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணா கூட நம்மளுடைய சமூகம் எப்படியெல்லாம் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க பெண்கள் அப்படின்றது நம்மளுக்கு ஒருபடியான முன்னேற்றம் தான். இந்த கண்ணகி வந்து என்னங்க ஏதாவது பொருள் தர முடியுமா, வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. கோவலன் வந்து எந்த பதிலுமே சொல்லல. அனைத்து செல்வங்களையும் கொண்டதுதாங்க இந்த பூம்புகார் பட்டினம். இந்த நாட்டுல இல்லாத செல்வங்களே கிடையாது. அழகர் கோவில நம்ம ஏன் பழமுதிர் சோலைன்னு சொல்றோம்னு தெரியுங்களா? அனைத்து பழங்களையும் ஒரே இடத்துல மக்கள் பறிச்சு சாப்பிட்டாங்களாம், அதனாலதான் அது பழமுதிர் சோலை அப்படின்னு சொல்றோம். அனைத்து செல்வங்களையும் பூம்புகார் பட்டினத்தை பெரும் புக்குடி வாணிகன் மாசாத்துவான். அப்பேற்பட்ட செல்வத்துல பிறந்து வளர்ந்த கோவலன் அனைத்து செல்வங்களையும் இழந்து கண்ணகி கிட்ட கேட்டானா, வா நம்ம வேற ஊருக்கு போலாமா, என்ன நம்பி நீ வருவியா அப்படின்னு கேட்ட உடனேயே கண்ணகி வந்து என்ன செஞ்சுட்டாங்களா, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். கண்ணகி இரவோடு இரவாக என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, கோவலன் நடக்க ஆரம்பிச்சான். அந்த காலத்துல எல்லாம் என்ன கிடையாது அப்படின்னா, பேருந்தோ இல்ல மகிழுந்தோ வேற எதுவுமே என்ன கிடையாது. ஒரு ஊரை தாண்டி இன்னொரு ஊருக்கு, ஒரு நகரத்தை தாண்டி இன்னொரு நகரத்துக்கு நம்ம போகணும்னா ஒரு காட்டின் வழியாக மலையை கடந்து ஆற்றை கடந்து தான் போகணும். அதே மாதிரி ஒரு காட்டை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா கடக்க முற்படுறாங்க. அந்த கடக்க முற்படும் பொழுது இளங்கோவடிகள் தன்னுடைய கற்பனையை ஏத்திருப்பாரு. அதனாலதான் என்னவோ சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளின் கற்பனை காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க ஆசிரியர்கள். ஆனா அந்த காட்டை கடக்கும் பொழுது காட்டுல செடி கொடி எல்லாம் அசைவது இயல்புதானே. ஆனாலும் இளங்கோவடிகள் தன்னுடைய கற்பனையை ஏத்தி கோவலனும் கண்ணகிக்கும் மதுரை நகருக்குள் வராதீர்கள், வந்தால் கோவலன் கொல்லப்படுவான் என்ற ஒரு அரிய செய்திய இயற்கை மூலமாக தெரிவிக்கிறார். போரழுந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட மதுரை நகருக்குள் வர போறாங்க. புகார் நகரத்துல நடந்த செய்தி இதுதான். நம்மளுடைய அடுத்த வீடியோல மதுரை நகரத்துல கோவலனும் கண்ணகியும் என்ன பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.